இரக்கமுள்ள நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் மத்தேயு 9:27. தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். துதிப்பதற்கு மத்தேயு 8:13. நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்பொழுது பார்வையற்ற 2 சகோதரர்கள் ஆண்டவரை நோக்கி இந்த ஜெபத்தை செய்தாங்க. அதாவது, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். நீர் ஒருவரே எங்களுக்கு பார்வையை கொடுக்க வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்றத சொல்கிற மாதிரி அவங்க இந்த ஜெபத்தை ஏறெடுத்தாங்க. நம்முடைய விசுவாசத்தை கவனித்து அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய நல்ல தேவன் அவங்க ஜெபத்தையும் கேட்டதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் பலவீனப்பட்டு இருக்கிறதுனால அவருக்கு சுகம் தரணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு வேண்டிக் கொண்டார். அந்த விசுவாசத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணி, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி அனுப்பி அதன்படியே அந்த வேலைக்காரனுக்கு சுகத்தையும் கொடுத்தார். விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவனை நோக்கி இன்றைக்கு நாம் ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாமா?